புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 15 இறைவார்த்தைகள் 9 தொடக்கம் 11. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். சிந்தனை: முழுமையான அன்புக்கு எல்லைகள் இல்லை. அதை அனுபவிக்கும் போது விவரிக்க முடியாத ஆனந்தமாய் அமையும். இவ்வாறு அன்பு செய்யக்கூடியவர் எல்லாம் வல்லவரும் எல்லாம் அறிந்தவருமாகவே இருக்க முடியும். இதை நாம் கடவுளிடம் இருந்தே பெற்றுக்கொள்ள முடியும். தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என்ற இயேசுவின் வார்த்தைகள் ஆழமானவை, தனிப்பட்டவை, அந்தரங்கமானவை. எங்கள் மீதான அவருடைய அன்பு நிபந்தனைக்கு உட்பட்டதோ வரையறுக்கப்பட்டதோ அல்லது சுயநலமானதோ அல்ல. நான் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என்று சொல்லும் போது தமது தெய்வீகம் நிறைந்த உள்ளத்தோடு கூறுகின்றார். தந்தை தம் மீது அன்பு கொண்டுள்ளது போல என்று இயேசு சொல்லும் போது அந்த அன்பு ஆழமான முழுமையான அன்பு என்பது புலனாகிறது. இதனை நாங்கள் முழுமையாக புரிந்து கொள்ளவும் முடியாது. தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான இந்த தெய்வீக அன்பை அவர்கள் இருவருக்கும் இடையில் அடக்கி வைத்துக் கொள்ளவும் முடியாது. அது அவர்களிடம் இருந்து அபரிமிதமாக பொங்கி நம்மீது பொழிந்து அதை முழுமையாக அனுபவிக்க நம்மை அழைக்கின்றது. தொடர்ந்து இயேசு கூறுகின்றார், என் அன்பில் நிலைத்திருங்கள். இது ஓர் அழைப்பாகவும் அதே வேளையில் ஒரு கட்டளையாகவும் உள்ளது. கடவுள் நம்மீது கொள்ளும் அன்பு வெறும் உணர்ச்சி பூர்வமானதோ அல்லது ஒரு வகையான பாசம் கொண்டதோ அல்ல. அது எம்மை தம்முடனான ஒன்றிப்புக்குள் ஈர்க்கும் அவருடைய தற்கொடையாகும். அவருடைய அன்பில் நிலைத்திருப்பது என்பது அவருடைய பிரசன்னத்தில் வாழ்வதும் இயங்குவதும் நிலைத்திருப்பதுமாகும். இறைவனின் அன்பு உருமாற்றும் அன்பாகும். அது நிலையானதும் வாழ்வை மாற்றுகின்றதுமான அன்பாகும். அது நம்மை இறைவனுடன் நம்மை ஒன்றிக்கச் செய்து நாம் படைக்கப்பட்டதன் நோக்கத்தை நிறைவேற்றுகின்றது. இத்தகைய அற்புதமான அன்பில் நாம் நிலைத்து நிற்க வேண்டுமென்றால் தாம் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்தது போல எம்மையும் கட்டளைகளை கடைப்பிடித்து வாழ வேண்டும் என்று அழைக்கின்றார். மகன் செய்ய வேண்டும் என்று தந்தை கொடுத்த கட்டளை எது? தன்னலமற்ற தியாகத்துடன் அன்பு செலுத்த வேண்டும் என்றும் அதனை முழுமை செய்ய தம் உயிரை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதுமே ஆகும். கடவுளின் அன்பை நாம் பெற வேண்டுமென்றால் தந்தை தம் மகனை அன்பு செய்தது போல, மகன் தந்தையை அன்பு செய்தது போல நாமும் அன்பு செய்ய வேண்டும். மகன் தந்தையின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை அன்பு செய்ததை இன்று சிந்திப்போம். தமது அன்பில் பங்கு கொள்ளவும் அந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கவும் ஆண்டவர் எங்களை அழைக்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்வோம். இதற்கு நாம் சொல்லும் பதில் என்ன? செபம். ஆண்டவரே, உமது கட்டளைகளை அன்றாடம் கடைப்பிடித்து உம்மையும் மற்றவர்களையும் உண்மையாகவே அன்பு செய்ய அருள் தாரும். ஆமென்.